ராமநாதபுரத்தில் சாலையை கடந்து சென்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த நிலையில் விபத்தின் பதைபதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தை அடுத்த சிங்கனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் மச்சலகன். விவசாய கூலி தொழிலாளியா இவர் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு கிராமத்தின் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்திற்கு சாலையை கடக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. மிக கவனமாக ஒரு புறத்தில் இருந்து இன்னொரு புறத்திற்கு செல்வதற்கு இருபுறத்திலும் வாகனங்கள் வருகிறதா என்பதை கூர்ந்து கவனித்த பின்பு அவர் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு செல்ல முற்பட்ட போது அதிவேகமாக வந்த கார் ஒன்று திருச்சியிலிருந்து ராமநாதபுரம் நோக்கி வந்தபோது அவரை திசை மாறி சென்று தூக்கி வீசுவதாக கூறப்படுகிறது. இது குறித்த சிசிடிவி காட்சியானது வெளியாகியிருக்கிறது. சம்பவ இடத்திலேயே அந்த விவசாயி உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அது குறித்தான சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பகுதியிலேயே அவ்வப்போது விபத்து என்பது ஏற்படுவதாகவும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்துகளை தடுப்பதற்கு தடுப்புகளை அமைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் ஏற்கனவே பலமுறை இந்த கிராமத்தினர் கோரிக்கை வைத்தும் இதுவரை அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தற்போது அந்த விவசாயி பலியாக இருக்கக்கூடிய அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல மேலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு கோரி உடனடியாக தடுப்புகளை அமைக்க வேண்டும் என அந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான காட்சி வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன்.